अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். பிப்ரவரி 27ஆம் தேதி முதல் மார்ச் 5ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த பிப்ரவரி 26லேருந்து மார்ச் 4ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ ஜாகிரதையாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாகிரதையாக இருங்க. நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மகரத்தில் நடக்கிறது. மகரம் அப்படின்னாவே கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, போர், விமான விபத்துக்கள், அசம்பாவிதங்கள், தீ விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிறைய தண்ணீர் சார்ந்த பாதிப்புகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான இடங்கள்லாம் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டங்களில் தான் 2019 இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஒரு விஷவாயு, விஷஜ்வரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணக்கூடிய அம்சங்கள் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால ஒரு ஜாகிரதையாக இருக்க வேண்டிய சூழலில் நம்ம இருக்கோம்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் மிக முக்கியமாக பார்க்கணுன்னா, அஷ்டமத்தில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் மாறி மாறி அடிக்கிறாங்க சார்ங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் மிதனத்தை குறிக்கக்கூடிய இடத்த பார்த்தா சென்னை கன்வெர்ட் ஆகுது. முக்கால்வாசி தமிழ்நாடு அங்கே தான். கடலோர பிராந்தங்கள், கலை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், கலைத்துறையினர் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணியிருக்கக்கூடிய இடங்கள், ஐடி சம்மந்தப்பட்ட செக்டார் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், இதெல்லாம் கொஞ்சம் பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி அஷ்டமத்தில் இவ்வளோ கிரகங்கள் சேர்றதுங்கிறது ஒன்று, தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரு சில பேருக்கு திடீர் வாய்ப்புகள் ஏராளமாக அமையும். உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய உங்கள் பாஸ் கிளம்பி போயிடுவார். அதனால் யூ வில் பி எலிவேட்டட் சடன்லி ஆஸ் அ பிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் உங்களை உட்கார வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 9க்கு 8 அப்படிங்கிறது 12ஆம் பாவம். அதனால் ஒரு சில விஷயங்கள் வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும். இடுப்பு புட்டம், ஆசனவாயும், மறைமுகமான இடங்களில் பிரச்சனைகள், வண்டி வாகனங்களில் விபத்துக்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறேன்னு பயப்பட வேண்டியதில்லை. தெருநாய்களுக்கு உணவை கொடுத்தீங்கன்னா போதும், இந்த மாதிரி பீடைகளை அதை எடுத்துன்னு போயிடும். அதனால் பெரிய அளவுக்கு நீங்கள் பாதிப்பு வராது. நீங்கள் ஒரு பயம் அப்படிங்கக்கூடிய விஷயம் தேவையில்லை. எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய அமோகமான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். எல்லாவற்றிலும் ஒரு மேன்மைப்படக்கூடிய அமோகமான ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனாலும் குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது விடக்கூடாது. தப்பான எண்ண ஓட்டங்கள், தப்பான மனிதர்களுடைய சாவகாசம் இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். பெண்கள் எந்த விஷயமா இருந்தாலும் ஓப்பனாக பேசக்கூடாது. கவனமாக பார்த்து பேசுகிறதுங்கிறது உங்களுக்கு இந்த ஒரு வாரம் ரொம்ப முக்கியம். வேலை நிமித்தமாக அதிக ஒரு பழுது இருக்கும், நிறைய வேலை இருக்கும். ஆண்களுக்கு ஒரு விஷயத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். கவனமாக இருக்கணும். அது பணமாக இருக்கலாம், இல்லை கண்ணாடியாக இருக்கலாம், ஒரு மொபைலாக இருக்கலாம். ஏதோ ஒரு இழப்பு சார்ந்த விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். மாணவிகளுக்கு படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் எது தேவைங்கிறது நீங்களே முடிவு பண்ணி அது தகுந்த மாதிரி படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வகையில் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் இருக்கிறது இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நன்மை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு 50% நடக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100க்கு 70% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமோகமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படுது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்து ஏதாவது ஒரு இழப்பு நிரப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதரன் சகோதரி வகையில் சில பிரச்சனைகள் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு குழந்தைகளால் பாதிப்பு, குழந்தைகளுக்கு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரியவங்ககிட்ட சின்ன சின்ன அவமானங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்கள் குலதெய்வத்தில் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி தெருநாய்களுக்கு எந்த அளவுக்கு உணவு கொடுக்க முடியுமோ, தானம் பண்ண முடியுமோ பண்ணுமா. காமதேனு வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.